இந்த படத்துடைய இயக்குனர் திரு மனோ அவர்கள் எனக்கு முதல்ல மனோவை அறிமுகப்படுத்தி வச்சது போக்கிரி படத்துடைய டப்பிங் ஸ்டுடியோவில் வடிவேலு சார் தான் அறிமுகப்படுத்தினார். அப்போ அவர் சொன்னார், பிரமாதமாக காமெடி எழுதக்கூடிய ஒரு டைரக்டர்னு சொன்னார். ஒரு எழுத்தாளனா மட்டும் என்கிட்ட மனோவை அறிமுகப்படுத்தலை, ஒரு நல்ல டைரக்டர்னே அப்படின்னு சொன்னார். அப்போது நான் மனோவை பார்த்த பார்வை இப்போது நிறைவேறுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஆனால் ஒரு நாற்று ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்தில் நடப்படும் பொழுது அந்த வளர்ச்சி மிகவும் அதிகரிக்கும் என்று சொல்வார்கள். அப்படித்தான் அன்பிற்குரிய நண்பர் கருணாஸ் அவர்கள் இயக்குனர் மனோவை தேர்வு செய்திருக்கிறார். நல்ல நகைச்சுவை எழுத்தாளர். அவருடைய பதிவுகள் ஆல்ரெடி கமர்ஷியலாக மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. அது வடிவேலு சார் நடித்த சந்துக்கு சந்து கூட்டு போய் அடித்தாங்கடா, ரொம்ப நல்லவன்னு சொன்னாங்கடான்னு சொன்னதில் ஆரம்பித்து விவேக் சார் நடித்த ஆந்திராவில் போயிட்டு காமெடி பண்ணுற படத்து வரைக்கும் அவருடைய பதிவுகள் இதற்கு முன்னால் கமர்ஷியலாக வெற்றி பெற்றிருக்கிறது. அந்த வரிசையில் நிச்சயம் இந்த படம் மிகப்பெரிய வெற்றியை அடையும் என்று நான் நம்புகிறேன். நான் தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர் சங்கத்திலையும் ஒரு நிர்வாகியாக இருக்கின்ற அடிப்படையில் சொல்கிறேன், அனைத்து சங்கங்களில் உள்ள மூத்த நிர்வாகிகளுக்கு அவர் ஒரு இடத்தை தேர்வு செய்து அவர்களுக்கு அந்த இடத்தை இலவசமாக வழங்குவதற்கான ஆயத்தங்களையும் செய்திருக்கிறார் என்ற செய்தியும் கூறி அவருக்கு நிச்சயம் தர்மம் தலைகாக்கும் என்ற அடிப்படையில் இந்த படம் நிச்சயம் வெற்றி படமாக அமையும். ரொம்ப நாள் ஆயிடுச்சு இப்படி ஒரு என்டர்டெயின்மெண்ட்டோட ஒரு நகைச்சுவை படம் பார்த்து. இந்த பாடல்களை பார்க்கும்போது அது 100% கேரண்டின்னு தெரியுது. நிச்சயமாக இந்த படம் வெற்றி பெறும் என்று வாழ்த்து கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரகலபுரம் படம் முழுக்க முழுக்க ஒரு நகைச்சுவை படம். இது இந்த படத்தை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி கருணா சார் பற்றி சொல்லி ஆகணும். நான் நிறைய டைரக்டர்கிட்டலாம் ஒர்க் பண்ணியிருக்கேன் அசிஸ்டன்ட் டைரக்டராக. அப்புறம் படம் பண்ணலாம், டைரக்டர் ஆகலான்னு முயற்சி பண்ணிகிட்டு இருந்தப்போ, ஓப்பனாக சொல்லணும்னா ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்துட்டப்போ கருணா சார் கூப்பிட்டு நம்ம படம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னார். சார் கதை இல்லை என்கிட்ட அப்படின்னு சொன்னேன். இல்லை எனக்கு கதை பண்ணு. சரி சார் பண்ணலாம். ஸோ ஒரு நடிகருக்கு கதை பண்ணுறது ஒரு விதம், கதை பண்ணிவிட்டு நடிகரை தேர்வு செய்கிறது ஒரு விதம், இந்த நடிகருக்கு கதை பண்ணியே தின்னுன்றது மூணாவது விதம். அந்த மாதிரி அவருக்காகவே இந்த கதை பண்ணதுனால இந்த கதை 100% அவருக்கு பொருந்தி போயிடுச்சு. இந்த படத்தில் அவர் ஒரு நடிகனாக மட்டும் நடிக்கலை, தயாரிச்சிருக்காரு, ஒரு அண்ணன் ஸ்தானத்திலிருந்து வழிநடத்திருக்காரு. இந்த படத்தில் முதல் முறையாக அசோசியேட் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்காரு. அவர் இந்த படத்தை ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எடுத்திருக்காரு. எனக்கு கொடுத்த வாக்கு நிறைவேற்றணுன்ற ஒரே காரணத்துக்காக தான் இந்த படத்தை அவர் எடுத்திருக்காரு. எனக்கு வார்த்தை சொல்ல இல்லை, கண்ணில் தண்ணியாக வருது. வேறு யாராக இருந்தாலும் சத்தியமாக அந்த படத்தை எடுத்தே இருக்க மாட்டாங்க அவருக்கு இருந்த கஷ்டத்துக்கு. இந்த படத்தில் ஒரு மெசேஜ், படத்தோட கடைசியில் ஹீரோவோட அம்மா சொல்லுவாங்க, என் பையன் அறிவாளி இல்லை, புத்திசாலி இல்லை, பலசாலி இல்லை, அதிர்ஷ்டசாலி இல்லை, ஆனாலும் ஜெயிப்பான், ஏன்னா என் மகன் நல்லவன் அப்படின்னு ஒரு டைலாக் இருக்கும். அது கருணா சாருக்காக நான் எழுதுனது, அந்த கதாபாத்திரத்துக்காக நான் எழுதுனது கிடையாது. அப்புறம் ரகலபுரம் படத்தில் கருணா சார் கூட அங்கனா ராயின்னு ஒரு புதுமுகம் ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க. கோவை சரளா மேடம், எம்எஸ் பாஸ்கர் அண்ணன், மயில்சாமி சார், மனோபலா சார், டெல்லி கணேஷ் சார், இன்னும் நிறைய காமெடினெல்லாம் நடிச்சிருக்காங்க. டெக்னீஷியன் பார்த்தீங்கன்னா ஒளிப்பதிவு வேல்ராஜ் சார் பண்ணியிருக்காரு. மியூசிக் ஸ்ரீகாந்த் தேவா சார் பண்ணியிருக்காரு. சாங்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்க, ரொம்ப அற்புதமாக வந்திருக்கு. ரகலபுரம் படம் ஒரு இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா வழக்கமான போலீஸ் சப்ஜெக்ட் இது கிடையாது. எல்லா ஹீரோக்களும் போலீஸ் சப்ஜெக்ட் பண்ணியிருக்காங்க. போலீஸ் சப்ஜெக்ட்னாலே பெரிய பெரிய வில்லன், தீவிரவாதிங்க, பொறுக்கிங்க, அக்யூஸ்டுங்க, இவங்களை அடக்கிறதுக்கு பெரிய பெரிய ஃபைட்டு, பஞ்ச் டைலாக்கு இப்படி தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் இந்த படத்தில் பஞ்ச் டைலாக்கும் இருக்குது, ஃபைட்டும் இருக்குது, சேசிங்கும் இருக்குது, கடத்தல்காரனும் இருக்கான், தீவிரவாதி இருக்கான், எல்லாத்தையும் இவர் அடக்கவும் செய்கிறாரு. ஆனால் மற்ற ஹீரோக்கள் அடக்கின மாதிரி இல்லை, அது முழுக்க முழுக்க காமெடியாக இருக்கும். கடத்தல் சீன் பார்த்தாலும் நீங்கள் சிரிப்பீங்க. அந்த மாதிரி நாங்கள் புதுசாக அந்த படத்தை புது ஸ்க்ரீன் பிளே நாங்கள் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். தயவுசெய்து இந்த படத்தை
அப்படின்னு சொல்லிக்கிறேன். கருணா சாருக்கு மிகப்பெரிய நன்றி. என்ன ஹீரோ என்ன கதானா இது உலருதுப்பாங்க. அவரை பற்றி பேசினால நான் ரொம்ப எமோஷனல் ஆகிடுது தான் உண்மை. எனக்கு வாயெல்லாம் உலராது. நான் ரொம்ப தெளிவாக நான் பேசுகிற ஆள் தான். நான் அவ்வளோ எமோஷ்னலாக இருக்கிறேன். நான் இந்த ஒரு தருணத்தை வந்து ஏற்படுத்தி கொடுத்த கருணா சாருக்காக நான் மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என்னோடய அம்மாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் நான் அவர் வச்சுருக்கேன். இது வந்து அடி மனசுலேருந்து வர வார்த்தைகள். இந்த படம் வந்து எல்லாரும் நல்லவங்களாக உழைச்சிருக்காங்க. அவருக்காகவே கடவுள் சத்தியம் அந்த படத்தை ஓட்டுவார். வெற்றி விழாவில் நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.